அன்னையின் பக்தர்களே, இன்று மாலை 5 மணிக்கு பேராலய கீழ்கோவிலில் சிலுவை பாதையானது ஆங்கில மொழியிலே நடைபெறும். இந்த திருப்பலி முடிந்த பிற்பாடு தியான கூடத்திலே மன அழுத்தத்தை குறைக்கக்கூடிய தியானமானது நடைபெறும். இன்று இரவு 9 மணிக்கு எரியும் மெழுகுவர்த்தியுடன் ஜெபமாலை ஜெபித்து கொண்டு அன்னையின் திருத்தேர்ப்பவனி நமது பேராலயத்தை சுற்றி நடைபெறுகிறது. பக்தர்கள் அனைவரும் தவறாது பக்தியுடன் இதில் பங்கேற்று புனித ஆரோக்கிய அணியின் ஆசீர் பெற அன்புடன் அழைக்கின்றோம். பவனியில் கலந்து கொள்ள வரும் பக்தர்கள் அனைவரும் தயவு செய்து மெழுகுவர்த்தி கொண்டு வரவும். Dear devotees, today at 5 p.m. Way of the Cross will be conducted in English in the Lower Basilica. Do you want to get relieved from the mental depression? If you want, you can attend the meditation program which will be conducted in the meditation hall after the Mass. Today at 9 p.m. there will be a car procession with the lighted candle around the Shrine Basilica. You are requested to participate in it and get the blessings of Our Lady. Kindly come with a candle for the procession. சந்திரனைப் போல் அழகுள்ளவராய், சூரியனைப் போல் ஒளியுள்ளவராய், விடியற் காலை போல் இதோ காட்சி தரும் புனித ஆரோக்கிய மாதாவின் பேராலயத்தில் கூடியிருக்கும் நாம் அனைவரும் நமக்கு வேண்டிய விண்ணப்பங்களை இறைவனிடம் நம்பிக்கையோடு எடுத்து சொல்வோம். ஒவ்வொரு மன்றாட்டுக்கு பின்னும் ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் என்று பதில் சொல்லவும். அருள் நிறைந்த மரியே வாழ்க என்று கபிரியேல் தூதரால் வாழ்த்தப்பட்ட அன்னை மரியாவை போன்று எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களும் எங்கள் தஞ்சாவூர் மறைமாவட்ட ஆயர் மேதகு எம் தேவதாஸ் அம்ப்ரோஸ் ஆண்டகை அவர்களும் மற்றும் இப்பேராலயத்தில் பணியாற்றும் அருள் தந்தையர், அருள் சகோதரிகள், பங்கு மக்கள், பேராலய பணியாளர்கள் அனைவரும் அருள் நிறைந்தவர்களாக வாழ உமது ஆசீர் தர வேண்டுமென்று எங்கள் தாய்மரியின் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். அன்று கானா ஊரில் தண்ணீர் திராட்சை ரசமாக மாறியது போன்ற அதிசயங்கள் இன்று எங்கள் நாட்டு மக்களின், முக்கியமாக எங்கள் நாட்டு தலைவர்களின் வாழ்வில் நடந்து எல்லாரும் உடல் உள்ள சுகமுடன் வாழ அருள் புரிய வேண்டுமென்று எங்கள் தாய்மரியின் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எலிசபெத் அம்மாளுக்கு தக்க நேரத்தில் உதவி செய்ய விரைந்த எங்கள் தாய் மரியாவை பின்பற்றி இப்பேராலயத்திற்கும் திருப்பயணிகளுக்கும் தாராளமாய் உதவி செய்து வரும் அனைவரும் தங்கள் வாழ்வில் எல்லா அருளும் ஆரோக்கியமும் நிரம்ப பெற்று வரங்கள் நிறைந்த வளமான வாழ்வு வாழ வேண்டுமென்று எங்கள் தாய்மரியின் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆரோக்கியம் தரும் புனித ஆரோக்கிய மாதாவின் மீது நம்பிக்கை வைத்து இத்திருத்தலத்தில் கூடியிருப்போர், திருத்தல இணையதளம் வழியாக இத்திருவழிபாட்டில் பங்கேற்போர், உடல் நோயாலும் உள்ள நோயாலும் வருந்துவோர், மரண பயத்திலிருந்து விடுதலையை தேடுவோர், புறக்கணிக்கப்பட்டோர், வறுமையுற்றோர், வேலையின்றி தவிப்போர், திருமணத்திற்காக காத்திருப்போர், குழந்தை வரம் வேண்டுவோர், குடும்ப ஒற்றுமைக்காக ஏங்குவோர், படிப்பில் முன்னேற விரும்புவோர், இறை அழைத்தலை அறிந்து கொள்ள ஆசைப்படுவோர் அனைவரையும் உமது திருக்கரத்தால் தொட்டு அவர்கள் வாழ்வு மலர ஆசீர் தர வேண்டுமென்று எங்கள் தாய்மரின் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகின்றோம்.
Let us, in a special way, remember our brethren who are taking part with the faith in the sacred liturgy through Shrine Web TV. இப்பொழுது நமது தனிப்பட்ட தேவைகளுக்காக மௌனமாக ஜெபிப்போம். Now, in silence, let us pray for our personal intentions before the Lord. நாம் அனைவரும் ஒருமித்த குரலில் இறைவனை தந்தை என்று அழைத்து விசுவாசத்தோடு ஜெபிப்போம். எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் வர்ச்சிக்கப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல உலகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு செலுத்தருளும். எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனையில் விழவிடாதே, தீமையிலிருந்து எங்களை ரட்சித்தருளும். கிறிஸ்துவின் வாக்குறுதிகளுக்கு நாங்கள் தகுதி உள்ளவர்களாகும்படியாக இறைவனின் தூய அன்னையே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஜெபிப்போமாக. இறைவா, எங்கள் வேண்டுதல்களுக்கு கனிவாய் செவி சாய்த்து கொண்டிருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். உம்மீது முழு நம்பிக்கை வைத்துள்ள எங்களை ஒருபொழுதும் கைவிடாதேயும் புனித ஆரோக்கிய அன்னையின் பரிந்து பேசுதலுக்கேற்ப எங்களை தொடர்ந்து ஆசீர்வதித்தருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.